உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, உள்ளபடியே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. ஏன்னா திமுகவை நான் எந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா பாருங்க, தாவேகா செய்யாத ஒரு விடயத்தை தற்பொழுது திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி யாரு? அது தாவேகா. ஆனா தாவேகா செய்யாத விடயத்தை தற்போது திமுக செஞ்சுக்கிருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஏங்க, ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்க திமுக. உள்ளபடியே உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா நான் சொல்ற விடயத்தை நீங்க கேளுங்க, கேட்டு நீங்களும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா, திமுக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் என்ன பண்றாங்க, பொதுக்கூட்டங்களை போடுறாங்க. அந்த பொதுக்கூட்டங்கள்ல உனக்கு ஒப்பாரி வைக்க தெரிஞ்சு அப்படின்னா ஏன் பொதுக்கூட்டத்துல ஒப்பாரி வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரிதான் தற்பொழுது ஒப்பாரியின் மூலமாக வேலை வாய்ப்புகளை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒப்பாரி ஒப்பாரி அனுதினமும் ஒப்பாரி. 35 நாட்களை கடந்துருச்சு. திமுக தோத்து போய் தோத்தாங்குழியாகி ஏறக்குறைய 35 நாட்களை கடந்துருச்சு. இந்த 35 நாட்களுமே திமுக செய்த ஒரு விடயம் என்னன்னு பார்த்தோம்னா ஒப்பாரி வைப்பதுதான். ஒவ்வொரு மேடை போட்டு நீங்க பாத்தீங்கன்னா பல செலிபிரிட்டிஸ் முதற்கொண்டு அந்த வேலை வாய்ப்புகளை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி திமுக தற்பொழுது மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி விட்டுருக்கிறாங்க. இந்த நிலைமையில அண்ணன் திருமாவளவன் கூட என்ன பண்ணிருக்காருன்னா, நேற்றைய தினத்துல ஒரு முக்கியமான மேட்டரை போட்டு உடைச்சிட்டாரு. அந்த மேட்ரு மூலமா திமுக தற்பொழுது மேற்கொண்டு ஒப்பாரி வச்சுக்கிருக்காங்க. மேற்கொண்டு ஒப்பாரி வைப்பதற்கு ஆட்களை செலக்ட் பண்ணிக்கிருக்காங்களாமா. அதனால அந்த வேலை வாய்ப்புல போய் வாய்ப்பு இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. சரியா? சரி, அண்ணன் திருமாவளவன் போட்டு உடைத்த உண்மை என்ன? தலைமைச் செயலகத்தில் அண்ணன் திருமாவளவர்களுக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை என்ன? அந்த மேட்ரு என்ன? அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இது போன்று பல்வேறு வகையான தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணு கிடையாது மக்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த இணையதள நண்பர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க பர்டிகுலரா ஒரு விடயத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்பாங்க. தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவர்கள் நம்ம விஜய் அவர்களை RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொன்னாரு. ஆனா இப்ப மட்டும் எப்படி அவரு அதிகாரத்துல பங்கு வாங்கினாரு? இது நியாயமா? இது தர்மமா? இது அடுக்குமா? ஏலே கலெக்டரு என் வவுறு எரியுதுலே அப்படின்ற மாதிரி திமுகவுடைய இணையதள நண்பர்கள் அனுதினமும் சமூக வலைத்தளங்கள்ல ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்குதான் அண்ணன் திருமாவர்கள் தெளிவாக ஒரு விளக்கத்தை வழங்கியுள்ளார். அந்த மேட்ரு என்ன அப்படின்னா, நேற்றைய தினத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, அண்ணன் திருமாவருடைய ஒரு முழு நீள பேட்டியை பார்த்திருப்பீங்க. புதிய தலைமுறை ஏன் தாவேகாவுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிந்து கொள்வதற்காக வீரபாண்டி அவர்கள், சண்முகம் அவர்கள், அண்ணன் திருமாவர்கள், IUML சார்பாக ஒரு பிரதிநிதி, இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. இந்த பேட்டியில அண்ணன் திருமாவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த விடயத்தை பதிவு பண்றாரு. அதான் என்ன அப்படின்னா, வன்னியரசு அவர்கள் தலைமைச் செயலகத்தை போய் பொறுப்பேற்றார் இல்லையா, அதாவது அமைச்சராக பொறுப்பேற்று தலைமைச் செயலகத்துக்கு உள்ள போனார் இல்லையா. அப்ப அண்ணன் திருமாவர்கள் உள்ள போயிருக்காரு. அப்ப முதல்வர் விஜய் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நீங்க, அதாவது விஜய் அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க பாஜக அட்டாக் பண்ணல, அதிமுக அட்டாக் பண்ணல, ஆனா நீங்க திமுகவையும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை மட்டும் தான் நீங்க அட்டாக் பண்ணீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, திமுகவை எப்படியாச்சும் வீழ்த்தணும். இதுதான் உங்களோட நோக்கமா இருந்துச்சு. அப்ப திமுகவை நீங்க வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க RSS ஒரு தூதுவராக தான் இருந்திருக்க கூடும் அப்படின்ற மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் பண்ணேன். ஆனா நீங்க தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்பாக அந்த NDA கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அதிமுக, பாஜக, பாமக, இந்த கட்சிகள்கிட்ட நீங்க ஆதரவு கேட்காம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள்கிட்ட நீங்க ஆதரவு கேட்டதன் மூலமாக நீங்களும் கூட மதசார்பற்ற அந்த அரசியலை தான் முன்னெடுக்கணும்னு விரும்புறீங்க. அப்ப நீங்க RSS பெற்றெடுத்த பிள்ளை இல்லை என்பது எனக்கு தெளிவாயிருச்சு. என் டவுட் கிளியர் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட சொன்னதாக அண்ணன் திருமாவர்கள் நேற்றைய தினத்துல கொடுத்த பேட்டியில இதை தெளிவுபடுத்தியுள்ளார். இதனாலதான் திமுகவுடைய கொத்தடிமைகள் கதறுன்னு கதறிக்கு இருக்காங்க. ஏன்னா நமக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒண்ணு இருந்துச்சு. அண்ணன் திருமாவர்களை விமர்சனம் பண்ணுவதற்கு ஒண்ணு கண்ணை கொண்டு இருந்துச்சு, அந்த RSS மேட்டர் இருந்துச்சு. ஆனா அதையும் கூட அண்ணன் திருமாவர்கள் இந்த மாதிரி போட்டு உடைச்சிட்டாரு, விளக்கம் கொடுத்துட்டாரு. இனி நம்ம எதை வச்சு அரசியல் பண்ணுவது அப்படின்ற மாதிரி திமுகவுடைய அந்த இணையதள நண்பர்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களே, இந்த மேட்டர் மட்டும் கிடையாதுங்க. நேற்றைய தினத்துல அண்ணன் திருமாவர்கள் கொடுத்த அந்த முழு நீள பேட்டியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 75 ஆண்டு கால அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கு இல்லையா,
அந்த அரசியல் சூழ்ச்சிகளை அண்ணன் திருமாவர்கள் அடித்து உடைத்திருக்கின்றார். அடிச்சு உடைச்சிருக்கிறாரு. டைரக்ட் அட்டாக். சில திமுகவுடைய வாடகை வாய்கள் எல்லாத்துக்குமே டைரக்ட் அட்டாக் கொடுத்திருக்கிறாரு. அது என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். அதாவது அரசியல்ல ஒரு 3 வகையான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஒரு 3 வகையான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது பொய்யான தகவல் என்று தெரியாமல் பரப்புறது. அப்ப என்னன்னா, வாட்ஸ்அப்ல சில பல செய்திகள் வரும், அது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கங்கள் இல்லாம ஷேர் பண்ணிடுவாங்க. இது மிஸ்இன்ஃபர்மேஷன். அடுத்து டிஸ்இன்ஃபர்மேஷன் ஒண்ணு இருக்குது. இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, பொய்ன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா வேணுங்கனே பரப்புவாங்க. இதைத்தான் திமுகவுடைய இணையதள ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, சமூக வலைத்தளங்களை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. பொய்ன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த தரவுகள் பொய்ன்னு தெரியும். தெரிஞ்சிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகவுடைய இணையதள நண்பர்கள் அந்த பொய் செய்திகளை உண்மையாக கருதி என்ன பண்ணுவாங்கன்னா பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் டிஸ்இன்ஃபர்மேஷன். மூன்றாவது மால் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயம். அதாவது தீங்கிழைக்கும் நோக்கத்தோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திமுகவுடைய ஆட்கள் உண்மையான செய்திகளை மேற்கொண்டு மெருகேற்றி பொய்யாக பரப்புவாங்க. இதுதான் மால் இன்ஃபர்மேஷன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? நீங்க விஜயகாந்த் அவர்களை எடுத்துக்கங்க. தேமுதிகவுடைய விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கங்க. விஜயகாந்த் அவர்கள் உரிமையின் அடிப்படையில தன்னுடைய வேட்பாளர் என்ன பண்ணாருன்னா அடிச்சார். ஒரு மேடையில ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கின்ற பொழுது அடிச்சாரு. உரிமையின் அடிப்படையில் அடிச்சாரு. ஆனா சமூக வலைத்தளங்கள்ல, பேப்பர்கள்ல, ஊடகங்கள்ல திமுகவை சார்ந்தவர்கள் எப்படி செய்தியை பரப்புனாங்க தெரியுமா? போதையில் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி பரப்புனாங்க. அதாவது அடிச்ச செய்தி உண்மைதான், அடிச்ச செய்தி உண்மைதான். ஆனா அவர் என்ன நோக்கத்தோட அடிச்சாரு? உரிமையின் அடிப்படையில அடிச்சாரு. அந்த தொண்டர் மேல கொண்ட ஒரு உரிமையின் அடிப்படையில அடிச்சாரு. ஆனா இந்த திமுகவுடைய இணையதள ஆட்கள், அன்றைய தினத்துல இருந்த இணையதள ஆட்கள், பத்திரிகையாளர்கள், அதே மாதிரி எழுத்தாளர்கள், மீடியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா குடிபோதையில அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை தனக்கு ஏற்றவாறு தகவமைத்து தீங்கிழைக்கும் நோக்கத்தோட பரப்புவது. இதுதான் திமுகவுடைய அரசியல். சோ இந்த இடத்துல டிஸ்இன்ஃபர்மேஷன், மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன், மால் இன்ஃபர்மேஷன் இதைத்தான் பல ஆண்டு காலமாகவே முரசொலி காலத்துல இருந்தே திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்க இருக்கிற வாடகை வாய்கள் இருப்பாங்க தெரியுமா? அதாவது பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற வாடகை வாய்கள். இந்த வாடகை வாய்கள் மூலமாகத்தான் மிஸ்இன்ஃபர்மேஷனையும் டிஸ்இன்ஃபர்மேஷனையும் ஆயுதமாக பயன்படுத்தி தன்னை விட எந்த கட்சிகளும் எழுந்துவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக ஆயுதமாக பயன்படுத்தி மட்டம் தட்டி அழிப்பாங்க. அப்படிதான் அவங்க மதிமுகவை மட்டம் தட்டினாங்க. திமுக அப்படிதான் தேமுதிக மட்டம் தட்டினாங்க. அப்படிதான் விசிகாவை மட்டம் தட்ட நினைச்சாங்க. ஆனா மட்டம் தட்ட முடியல. காரணம் என்னன்னா, அவங்க களத்தில் நிற்கிறாள். கம்யூனிஸ்டுகளையும் அந்த மாதிரிதான் மட்டம் தட்ட நினைச்சாங்க. ஆனா மட்டம் தட்ட முடியல. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க களத்தில் நிற்கிறாள். சோ இதைத்தான் திமுக பல ஆண்டு காலமாகவே தன்னுடைய வாடகை வாய்கள் மூலமாக திமுக செய்து வருகின்றது. இதைத்தான் அண்ணன் திருமாவர்கள் நேற்றைய தினத்தில் டைரக்ட் அட்டாக், பத்திரிகையாளர் பிரியன் போன்ற ஆட்களுக்கு டைரக்ட் அட்டாக், விசிகா வளர்ந்துவிடக் கூடாது என்ற விடயத்துல நீங்களும் ஒரு ஆளா இருக்கிறீங்க அப்படின்றத டைரக்டா சொல்லிட்டாரு. அதாவதுங்க ஒண்ணு கிடையாதுங்க. தேர்தலுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் பிரியன் இருக்கா தெரியுமா? அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது ஒரு நெறியாளர் கேட்கிறாரு, ஏன் விசிகாவுக்கு திமுக சீட்டு கொடுக்கறதுல இவ்வளவு தயங்குறாங்க, ஏன் ஒற்றை இலக்கத்துல கொடுப்பதிலேயே அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் பிரியன்ட்ட தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நெறியாளர் கேள்வி கேட்கிறாரு. அதற்கு பத்திரிகையாளர் பிரியன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? திமுக எதை செஞ்சாலுமே ஒரு ஆய்வுகள் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆய்வுகள் அடிப்படையில விசிகாவுடைய வாக்குகள் எல்லாமே தாவேக்காவுக்கு போய்க்கிருக்குது. விசிகால இருக்கிற எல்லாமே தாவேக்காக போய்க்கிருக்காங்க. அதனாலதான் விசிகாவுக்கு ஒற்றை இலக்க தொகுதிகளை திமுக வழங்குகின்றது அப்படின்ற மாதிரி ஒரு அடிச்சு விட்டாப்புல. எப்படி பத்திரிகையாளர் பிரியன் நரேட்டிவ் செட் பண்றது, நரேட்டிவ் செட் பண்றது தேர்தலுக்கு முன்னாடி அப்படியே சொன்னாரு. சோ அதை நான் திருமாவர்கள் தரவுகளோட வெளிப்படுத்தி இருக்கிறாரு. தரவுகளோட நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த பேட்டியில வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது பாஜக அவங்க ஒரு குறிப்பிட்ட 12% சம்திங் வாக்குகள் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாஜக வாக்கு சதவீதம் வெறும் 2. நாம் தமிழர் 8 வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம் தமிழுடைய வாக்கு சதவீதம் வெறும் 2. இது போல அதிமுக வாக்கு சதவீதம் சரிந்திருக்கின்றது, திமுக வாக்கு சதவீதம் சரிந்திருக்கின்றது. அப்ப இந்த கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இந்த கட்சிகள்ல இருந்த வாக்குகள் எல்லாமே யாருக்கு போயிருக்கு அப்படின்னா, அது இங்க தாவேக்கா போயிருக்கு. அப்ப அந்த மக்கள் எல்லாமே எந்தெந்த வாக்குகள் சரிந்ததோ அது எல்லாமே பட்டியலினத்தோருடைய வாக்குகளா அவங்க மாதிரி கேள்வியை கேட்டார். டேட்டாங்க, டேட்டா. இந்த கேள்வியை கேட்டு என்ன பண்ணாரா, பத்திரிகையாளர் பிரியன் லாக் பண்ணாரு. இதெல்லாம் நீங்க ஒரு நரேட்டிவ் உருவாக்குறீங்க, விசிகா வளர்ச்சி அடைந்து விட கூடாது என்று நினைக்கிற ஆட்கள்ல நீங்களும் ஒரு ஆள்ட்டாரு நேத்து.
மக்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. 2021 விசிகாவுடைய மொத்த வாக்குகள், அதாவது 6 தொகுதியில போட்டி போட்டு விசிகாவுடைய மொத்த வாக்குகள் பார்த்தோம்னா 4,57,263. அதுவே வந்து 2026 விசிகாவுடைய வாக்குகள் 8 தொகுதியில போட்டி போட்டு விசிகாவுடைய வாக்குகள் பார்த்தோம்னா 5,40,000. 5,40,000. அப்ப விசிகாவுடைய வாக்குகள் அப்படியே தான் இருக்குது. 2021 4,5 லட்சம், 2026 வந்து 5,5 லட்சம், அவ்வளவுதான். அப்ப விசிகாவுடைய வாக்குகள் எங்கேயும் குறையவே இல்லை. அப்ப விசிகாவுடைய வாக்குகள் மட்டும்தான் போகுது அப்படின்னா இது எப்படி நம்ம எடுத்துக்கிற முடியும்? அப்ப நான் சொன்னேன் தெரியுமா, மிஸ் இன்ஃபர்மேஷன், மால் இன்ஃபர்மேஷன். சோ இதை வச்சுதான் இந்த திமுகவுடைய வாடகை வாய்கள் எல்லாமே தன்னுடைய கூட்டணி கட்சிகளை இத்தனை ஆண்டு காலமாக மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்க. சோ இந்த விடயத்தை தான் அண்ணன் திருமாவர்கள் போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு, நிறைய விடயத்தை போட்டு உடைச்சிருக்காரு. சோ வாய்ப்பு இருக்கும் தோழர்கள் அந்த பேட்டியை போய் முழுவதுமாக பார்த்து விடுங்கள். சோ நேத்து அண்ணன் திருமாவர்கள் கொடுத்த பேட்டியின் மூலமாக நிறைய விடயங்கள் ஓபன் செய்யப்பட்டிருக்கின்றது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது, ஒப்பாரி வைப்பதற்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. சோ அந்த வேலை வாய்ப்புகளை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.